Hi guys, today we're going to discuss about emphysema. Emphysema is a form of COPD. COPD is two forms. One is chronic bronchitis, another is emphysema. Today we're going to discuss about emphysema. Emphysema is inflate or swell. இப்போ ஒரு நம்மளோட alveoli இருக்கா இந்த alveoli வந்து ரொம்ப தின்னா இருக்கும் இதுல வந்து gases exchange நடக்கும் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் gases வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இப்போ ஒரு இரிட்டன்ட்னால இது டேமேஜ் ஆர் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா பெர்மனண்ட்டாக வந்து என்லார்ஜாக இருக்கும் இதோட எலாஸ்டிசிட்டியை வந்து லாஸ் பண்ணிடும் இது ஏன் எலாஸ்டிசிட்டியை லாஸ் பண்ணுதுங்கிறத பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன் ஸோ இப்போ எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆகிறதுனால எக்ஸேல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் இந்த எம்ஃபைசீமா பேஷண்ட்ஸ்க்கு இப்போது ஏன் எக்ஸேலிங்கில் வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது இப்போது ப்ரீத்திங்கிறது வந்து ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் அது வந்து என்னாகும் ஏடிபி வந்து தேவைப்படும் இன்ஹேல் பண்ணுறதுக்கு பட் எக்ஸேல் பண்ணுறதுக்கு தேவைப்படாது ஏன்னா அது வந்து லங்ஸோட எலாஸ்டிக் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும் ஸோ அதனால் ஏர் வந்து ஈஸியாக வந்து வெளியே சரௌண்டிங்க்கு வந்து போயிடும் ஸோ எம்ஃபைசீமா கண்டிஷனில் எலாஸ்டிசிட்டி போயிருந்தனால எக்ஸேல் பண்ணுறதுல வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் எதனால டியூ டு ரீகாயிலிங் எபிலிட்டி வந்து லாஸ் ஆகிறதுனால இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அதே தான் க்ரானிக் ப்ராங்கைட்டிஸில் இருந்த மாதிரியே தான் ஸ்மோக்கிங் இருக்கும் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸாக இருக்கலாம் பாசிவ் ஸ்மோக்கர்ஸாக இருக்கலாம் எக்ஸ்போஸ் டு சிலிக்கா அண்ட் டஸ்ட் இந்த மாதிரியான இரிட்டன்ட்டுக்கு வந்து ப்ரொலாங்டாக எக்ஸ்போஸ் ஆயிருந்துச்சுன்னா இல்லை ஜெனட்டிக் கண்டிஷன் லைக் ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி இந்த கண்டிஷன்லலாம் வந்து எம்ஃபைசீமா வந்து நமக்கு வரும் இப்போ பெத்தோஜெனிசிஸ் பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பிளட் வெசல்ஸ் இருக்கா இது வந்து ஆல்வியோலை ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலைலேருந்து பிளட்டுக்கு போகும் கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்லேருந்து ஆல்வியோலைக்கு வரும் ஸோ இந்த ஆல்வியோலைக்கு கீழே வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குமா அதில் வந்து எலாஸ்டின்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இப்போது லங் வந்து ப்ரொலாங்டாக வந்து இரிட்டன்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும்போது இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணிவிடும் அப்போ என்ன ஆகும் இன்ஃப்ளமேஷன் அந்த ஆல்வியோலை வால்லலாம் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்கும் அதனால் வந்து ஃப்ளோ ஆஃப் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இப்போது இந்த இடத்துல இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கிறதுனால வேரியஸ் இம்யூன் செல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது லங்ஸில் அப்போது அந்த இம்யூன் செல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் லைக் லியூகோட்ரின் B4 இன்டர்லியூக்கின் 8 டிஷ்யூ நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா as well as protease like elastase and collagenase எல்லாம் வந்து செக்ரேட் பண்ணிடும் இப்போது இந்த ப்ரோட்டீஸ் என்ன பண்ணுன்னா இந்த ப்ரோட்டீனான எலாஸ்டின் கொலாஜன் இந்த எல்லாத்தையுமே வந்து பிரேக் டவுன் பண்ணிவிடும் இந்த எலாஸ்டின் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து லங்குக்கு வந்து இருக்குது இப்போது இந்த எலாஸ்டினே போயிடுறதுனால எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இல்லாததுனால நமக்கு வந்து இந்த எக்ஸேலிங்லலாம் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸலேஷன் பற்றி பார்க்கும்போது இப்போ வந்து ஏர் வந்து நார்மலாக ஆல்வியோலையிலேருந்து வெளியே சரௌண்டிங்க்கு போகிறது வந்து ஒரு ஹை வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகும் இப்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஹை வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும் இது வந்து டியூ டு தி பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளூயிட் இன்க்ளூடிங் ஏர் வந்து ஒரு ஹை வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா அதோட ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த லோ ப்ரெஷராக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஏர்வே வந்து இன்வர்டாக மூவ் ஆகும் ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும் ஓகேவா இப்போது இந்த இடத்துல ஹெல்த்தி ஏர்வேவாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எம்ஃபைசீமா க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லைன்னா இப்போ என்ன ஆகும்னா அந்த எலாஸ்டின் இருக்கிறதுனால அந்த லோ ப்ரெஷர் கண்டிஷன் இருந்தாலுமே வந்து அந்த ஏர்வே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் இன்வர்டாக மூவ் ஆகாது அதனால என்ன ஆகும் கொலாப்ஸ் ஆகாது நார்மலாக ஏர் மூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கும் பட் எம்ஃபைசீமா கண்டிஷனில் எலாஸ்டின் லாஸ் ஆகிறதுனால ஏர்வே வந்து வீக் ஆகிடும் ஸோ லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால அந்த வால் வந்து இன்வர்டாக மூவ் ஆகும் எக்ஸலேஷன் அப்போ இன்வர்டாக மூவ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுமா ஏர் வந்து இந்த இடத்துல அப்படியே ட்ராப் ஆகிடும் ஓகேவா இதுதான் இப்போது அது மட்டும் இல்லாமல் எலாஸ்டின் வந்து லாஸ் ஆகுறதுனால நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறப்ப ஏர் உள்ளே போயிடுதா ஈஸியாக வந்து லங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும் பட் அந்த ஏர் வந்து உள்ளே வந்து இருக்கும் வெளியே வராது ஸோ அதனால என்ன ஆகும் லார்ஜ் ஆகிடும் லங்கு இப்போது இப்படி லார்ஜாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அந்த தின் ஆல்வியோலர் வால்ஸ் அந்த செப்டா இருக்கிற ஒரு 2 ஆல்வியோலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய செப்டா இது வந்து பிரேக் ஆகிடுது அதனால என்ன ஆகும் பக்கத்து ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து அட்ஜசன்ட் ஆல்வியோலைக்கும் வந்து வந்துடுது ஸோ இதனால் என்ன ஆகும் நிறைய ஆல்வியோலைஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் லார்ஜ் ஏரியா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய ஏரியா வந்து அஃபெக்ட் ஆகிடுது ஸோ அதனால் என்ன ஆகும் கார்பன் டை ஆக்சைடு அண்டு
ஆக்சிஜனோட லெவல் வந்து டிக்ரீஸ்ட் ஆகிடும். அதாவது பிளட்டில் வந்து ஆக்சிஜனோட லெவல் கம்மியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்கும்னா வந்து அசினஸில் நடக்கும். அசினஸ்னா எண்ட் ஆஃப் தி லங், அதாவது கிளஸ்டர் ஆஃப் ஆல்வியோலை தான் வந்து அசினஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ஃபைசீமா வந்து இருக்குது. மொத்தம் 3 டைப் இருக்குது. சென்ட்ரிஅசினர் எம்ஃபைசீமா ஆர் சென்ட்ரிலோபுலர் எம்ஃபைசீமா, இன்னொன்று வந்து பேனசினர் எம்ஃபைசீமா, இன்னொன்று வந்து பாராசெப்டல் எம்ஃபைசீமான்னு சொல்லுவோம். இப்போது இந்த சென்ட்ரசினர் எம்ஃபைசீமா வந்து மோஸ்ட்டாக சென்ட்ரல் ஆர் ப்ராக்சிமல் ஆல்வியோலை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? இது வந்து இந்த டைப் ஆஃப் எம்ஃபைசீமா வந்து சிகரெட் ஸ்மோக்கர்ஸில் வந்து இருக்கும். இது வந்து அப்பர் லோபை வந்து அஃபெக்ட் பண்ணும், அப்பர் லோப் ஆஃப் லங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ பேனசினர் வந்து என்டையர் அசினஸே வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணிடும். இது வந்து ஜெனட்டிக் கண்டிஷன் லைக் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி கண்டிஷனில் இந்த டைப் ஆஃப் வந்து எம்ஃபைசீமா நம்ம பார்க்கலாம். இப்போது ஏன் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி கண்டிஷனில் வந்து எம்ஃபைசீமா வருதுன்னா, இப்போ நார்மலாக மேக்ரோஃபேஜஸ் வந்து சில ப்ரோட்டீஸை வந்து செக்ரேட் பண்ணும். இப்போது இது என்ன பண்ணுன்னா, இந்த ஏர்வேயில் இருக்கக்கூடிய டெப்ரிஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மியூக்கஸுங்கிறது ஒரு ப்ரோட்டீன் தானே, ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த ப்ரோட்டீஸ் வந்து ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஏர்வேயில் இருக்கக்கூடிய எலாஸ்டினுமே வந்து ப்ரோட்டீன் தான், அதையும் டேமேஜ் பண்ணிடும். பட் நம்ம பாடியில் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் இருக்குது, அது வந்து ஒரு ப்ரோட்டீஸ் இன்ஹிபிட்டர். ஸோ இது இருந்துச்சுன்னா அந்த எலாஸ்டின் பிரேக் டவுன் ஆகிற ப்ராசஸ் வந்து இருக்காது. இப்போது இந்த ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் ப்ரோட்டீஸ் இன்ஹிபிட்டர் இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாக எலாஸ்டின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து எம்ஃபைசீமா வந்து வருது. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்டையர் அசினஸையுமே வந்து அஃபெக்ட் ஆகும், லோவர் லோப் ஆஃப் த லங்கை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். இப்போ பாராசெப்டல் எம்ஃபைசீமா, இந்த பாராசெப்டல் எம்ஃபைசீமாங்கிறது வந்து டிஸ்டல் ஆல்வியோலை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஆல்வியோலைனா, இது வந்து ப்ராக்சிமல் பார்ட்டு, நடுவில் இருக்க சென்ட்ரல் பார்ட்டு, கடைசியாக இருக்கிறது தான் வந்து டிஸ்டல் பார்ட்டு. இதில் வந்து இது வந்து டிஸ்டல் பார்ட் ஆஃப் தி ஆல்வியோலை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். இப்போது இது வந்து லங்கில் வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணுன்னு பார்க்கும்போது பெரிஃபெரி ஆஃப் த லோபிள்ஸ் ஆர் இன்டர்லோபிள் செப்டார். பெரிஃபெரி ஆஃப் தி லோப்ஸ்னால் இந்த இடத்துல வந்து அஃபெக்ட் பண்ணிடும். இப்போது இது வந்து நல்லா ஸ்வெல் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பலூன் மாதிரி பெருசாக ஊதிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், ரப்ச்சர் ஆகிடும். ரப்ச்சர் ஆகிட்டு நமக்கு வந்து நிமோதொராக்ஸ் கண்டிஷனையுமே வந்து நமக்கு காஸ் பண்ணி விட்டுரும். இப்போ வந்து சிம்டம்ஸ் பார்க்கும்போது எம்ஃபைசீமா பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்னியாக இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். எதனாலனா ஏர் வந்து ட்ராப் ஆகிடுதா, ப்ராப்பராக கேஸஸ் எக்ஸ்சேஞ்சும் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ இதனால் வந்து டிஸ்னியாக இருக்கும். இப்போ இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம பாடி வந்து என்ன மெக்கானிசம் வந்து எடுக்கணும்னா, பாடின்னு இல்லை பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாய் வழியாக வந்து எக்ஸேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய் வழியாக எக்ஸேல் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து அந்த ஏர்வே வந்து கொலாப்ஸ் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். ஸோ இதனால தான் வந்து எம்ஃபைசீமா பேஷண்ட்ஸை வந்து பிங்க் பஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஏன்னா வந்து மவுத் வழியாக எக்ஸேல் பண்ணுவாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வெயிட் லாஸுமே இருக்கும். ஏன் வெயிட் லாஸ் இருக்குன்னா, இப்போ எல்லா எனர்ஜியுமே வந்து ப்ரீத்திங்கே வந்து செலவழிச்சிருவாங்க, ஏன்னா வாய் வழியாக வந்து எக்ஸேல் பண்ணுறதுனால. ஸோ அதனால் வெயிட் லாஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி ஹைபாக்சீமியா வந்து கண்டிஷன் இருக்குது, ஏன்னா டிக்ரீஸ்டு ஆக்சிஜன் இந்த பிளட், ஏன்னா மோர் லங் டிஷ்யூ வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா மோர் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்காது. ஸோ அதனால் காஃப் வித் ஸ்பூட்டம் இந்த கண்டிஷன் இருக்கும், ஏன்னா இன்ஃப்ளமேஷன் இந்த ஸ்மால் ப்ராங்கியூல்ஸ்னால வந்து அங்கே இருக்கக்கூடிய காப்லெட் செல்ஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆகிடும். ஸோ மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வந்து டியூ டு ஏர் ட்ராப்பிங் அண்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேட்டட் லங்கு, இப்போது ஏர் வந்து ட்ராப் ஆகிடுது, ஹைப்பர் இன்ஃப்ளேட்டடாக இருக்கிறதுனால லங்கு பேரல் ஷேப்டு செஸ்ட் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் எம்ஃபைசீமா. இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது எக்ஸ்ரே எடுப்பாங்க, ஆண்ட்ரோபோஸ்டீரியர் டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும், ஃப்ளாட்டன்டு டயாஃப்ரம், இன்க்ரீஸ்டு லங் ஃபீல்ட் லூசன்சி, இதெல்லாம் வந்து எக்ஸ்ரேயில் நம்ம பார்க்கலாம். சிடி செஸ்ட் எடுப்பாங்க. இசிஜியில் பார்க்கும்போது பல்மரி ஹைப்பர் டென்ஷன் வந்து இருக்கும். பல்மரி ஹைப்பர் டென்ஷன் ஏன் கிரியேட் ஆகுதுன்னா, ஹைபாக்சிக் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இடத்துல வந்து ப்ராப்பராக வந்து ஆல்வியோலைஸ் வந்து ஒர்க் ஆகல, டேமேஜாக இருக்கும், அந்த இடத்துல வந்து வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடத்துக்கு வந்து பிளட் வெசல்ஸ் வந்து மோராக போகும். இப்போது மோர் பிளட் ஃப்ளோ வந்து இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, லோக்கலைஸ்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான்
இது வந்து வேலை செய்யும். இப்போ வந்து நிறைய இடம் வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா மோர் பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுமா. ஸோ அப்போ என்ன ஆகும், பல்மரி ஹைப்பர் டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். பல்மரி ஹைப்பர் டென்ஷன் கிரியேட் ஆச்சுன்னா ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து இன்லார்ஜ் ஆகிடும். ஸோ ரைட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து நடக்கும். இந்த ப்ராசஸ் பேர் வந்து கால் பால்மிலே சொல்லுவோம். ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. லைக் ஸ்மோக்கிங்கை குட் பண்ணுறது, ஆக்சிஜன் தெரப்பி கொடுப்பாங்க, ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் கொடுப்பாங்க, இன்ஹேல்டு ஸ்டெராய்ட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து எம்ஃபைசீமா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.